டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இப்போ +2 போர்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதனால் 2 நாள் கிளாஸ் சஃபர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த லெசனை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குன்றதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வீட்டில் உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? குட். ஸோ சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இந்த லெசனில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கவனமாக பார்த்துங்க. வாட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன்? ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன? அதுக்கு டெஃபினிஷன், motion which repeats itself about a mean position at equal intervals of time. இதுதான் டெஃபினிஷன். தட் இஸ் கால்டு ஆசிலேட்டரி மோஷன். உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சிம்பிள் பெண்டுலம், மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம், வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ டியூனிங் ஃபோர்க்கு, இதெல்லாம் என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிள் பெண்டுலம் தெரியும். ஸோ சிம்பிள் பெண்டுலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிக்ஸட் எண்டு இருக்கும். இந்த ஃபிக்ஸட் எண்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கயிறு கட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பாப் தொங்க விட்டுருப்போம். ஓகே, இந்த பாப் தொங்க விட்டுருப்போம். இந்த பாப் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இழுப்போம். இழுத்துட்டு என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த எண்டுக்கு போய் திருப்பி இந்த எண்டுக்கு இப்படி வரும் இல்லையா? அப்படியே ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும், இப்படி போயிட்டு. ஸோ இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஈக்குலிபிரியம் பொசிஷன். இந்த மாதிரி டியூனிங் ஃபோர்க் பார்த்துருப்பீங்க. இந்த டியூனிங் ஃபோர்க் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ரப்பர் ஹேமரால் நம்ம இங்கே வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வைப்ரேட் ஆகும். மேலேயும் கீழேயும் இப்படி வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணோம், மேலேயும் கீழேயும் வைப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு பேர் என்னென்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன், இந்த சென்டர் பொசிஷனுக்கு. அப்போ இதிலேருந்து வெளியில் போகும், திருப்பி மறுபடியும் இதை நோக்கி வரும், அப்புறம் இதை தாண்டி போகும், மறுபடியும் இதை நோக்கி வரும். இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், இப்படி போயிட்டு திருப்பி மறுபடியும் வருது பார், இட்ஸ் அபவுட் எ மீன் பொசிஷன். இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன் தான் என்னென்னா மீன் பொசிஷன் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இங்கேருந்து இங்கே என்ன போகுதோ அதேமாதிரி இங்கேருந்து என்ன வருதோ அதேமாதிரி டைம் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸாக இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் என்னென்னா சிம்பிள் பெண்டுலம், மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம், வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ டியூனிங் ஃபோர்க். ஓகே, we will pass on to the next question. அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, periodic motion versus oscillatory motion. So there is another motion called periodic motion, repeat at equal time intervals. Oscillatory motion is a special type of periodic motion about a mean position. இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். பீரியாடிக் மோஷன்றதும் ரிப்பீட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் தான். அப்போ எல்லா ஆசிலேட்டரி மோஷனுமே பீரியாடிக் மோஷன் தான். ஆனால் எல்லா பீரியாடிக் மோஷனும் என்ன கிடையாது, ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. ஸோ தட் யூ ஷுட் கீப் ரிமெம்பர். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பீரியாடிக் மோஷன் அபவுட் எ மீன் பொசிஷன். இங்கே ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். எல்லா ஆசிலேட்டரி மோஷனும் என்னன்னா பீரியாடிக் தான். ஏன்னா ரிப்பீட்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், ஆசிலேட்டரி மோஷனுக்கு டெஃபினேஷன்லேயே பார்த்துட்டோம். பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி. எல்லா பீரியாடிக் மோஷனும் என்ன கிடையாது, ஆசிலேட்டரி கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க, இதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள். Now important terms in oscillations. மீன் பொசிஷன்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ நான் உங்களுக்கு படம் போட்டு காமிச்சேன். சென்ட்ரல் பொசிஷன் வேர் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அந்த இடத்துல என்ன கிடையாது, ஃபோர்ஸ் வந்து வெளியில் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணாது, ஆக்ட் பண்ணாது. ஏன்னா அது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது, சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது பொசிஷன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இடப்பெயர்ச்சி. இப்போ இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அதுமாதிரி லெஃப்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும், ரைட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும். ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது என்ன பண்ணுது, இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுது, இது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இப்படி போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு திருப்பி இப்படி வருது இல்லையா? இதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லலாம், அல்லது மீன் பொசிஷன் சொல்கிறாங்க. இந்த மீன் பொசிஷன் இந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா ஃபோர்ஸ் வந்து என்னன்னா 0.
இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம்? இட் ஷோஸ் சம் டைரக்ஷன். அதுமாதிரி இங்கேருந்து இதை வந்து காணிக்கிறது இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் ஷோஸ் சம் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது மேக்ஸிமம். சார் இந்த இடத்துல இது கூட இங்கேருந்து போட்டிங்கன்னா கூட இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். ஆனால் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது? தட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் அந்த மேக்ஸிமமாக இங்கேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு போகுது. இந்த பாப் என்ன பண்ணுது? இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது. இவ்வளோ தூரம் போய் என்ன பண்ணுது? மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணுது? திரும்பி இதே லைனில் இப்படி வருது. அப்போ இதுதான் என்ன பண்ணுறோம்? இதுதான் என்னன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆம்ப்ளிடியூட். ஸோ டைம் பீரியட் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். கேபிட்டல் லெட்டர் டி ஹஸ் காட் ஏ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். ஸ்மால் லெட்டர் டீன்னு போடுறதுக்கும் கேபிட்டல் லெட்டர் டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? ஸ்மால் லெட்டர் டீனா டைம், கேபிட்டல் லெட்டர் டீனாலும் டைம் தான். பட் இட் ஹஸ் காட் அ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். என்னன்னா இப்போ இந்த பாப் இங்கே இருக்குது. இந்த பாப் இங்கேருந்து என்ன பண்ணுது? இப்படி போகுது. போயிட்டு திருப்பி மீன் பொசிஷனை தாண்டி திருப்பி மறுபடியும் இதே பொசிஷன் வருது. ஸோ இங்கேருந்து இது இங்கே போய் அப்புறம் இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் போய் இது இங்கேருந்து ஒன்று. அப்போ இதுதான் ஒன் ஃபுல் ஆசிலேஷன். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து போய் திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி இங்கே வர்றதுக்கு தான் எவ்வளோ தூரம் டைம்னு சொல்லியிருப்பேன்? கேபிட்டல் லெட்டர் டி. தட் இஸ் கால்டு டைம் பீரியட். தட் இஸ் டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். நான் உங்களுக்கு கிளாஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ப்ராக்டிக்கல் சொல்லும்போது நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன்? இது சிம்பிள் பெண்டலம்பா. இந்த பக்கம் இந்த இடத்துல நீ வச்சுக்கிற, இங்கே நீ வந்து ரிலீஸ் பண்ணுற. ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும்? இங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வரும். அப்போ தான் அது ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நான் சொல்லியிருக்கிறது ஒன்று தான், இங்கே சொல்கிறது ஒன்று தான், உனக்கு கிளாஸில் சொன்னதும் ஒன்று தான். ஸோ த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ஆசிலேஷன் இஸ் த டைம் பீரியட். ஓகே. ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எஃப்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு குறிப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் மியூன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஃப்ரீக்வன்சியும் டைமும் இந்த டைம் பீரியடும் எப்படி இருக்குன்னாக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். இந்த டைம் பீரியட் கேபிட்டல் லெட்டர் எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி. அப்படின்னா என்னது? டைம் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும். டைம் பீரியடு குறைவாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சின்றது டெஃபினிஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். அது வந்து நீங்கள் எப்படி குறிப்பீங்கன்னா எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டைம் பீரியட் டி. இப்போ நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்க்குறோம், எஸ்ஹெச்எம் பார்க்குறோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருந்தாலும் அது எது கீழே வரும் அப்படின்னு சொன்னோம்னா ஆசிலேட்டரி மோஷன் கீழே வரும். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் டெஃபினிஷன் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் இன் விச் த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். இப்போ நம்ம சொன்னது தான். இப்போ இந்த மீன் பொசிஷனை நோக்கி தான் என்ன பண்ணோம்? எப்போதுமே அது ஆக்ட் பண்ணோம். எது சார்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் சார், இது வந்து பாபு, இது ஃபிக்ஸட் எண்டு. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு பாபு போடுறோம். இந்த பாபு என்ன பண்ணோம்? இப்படி போகுது. இங்கேருந்து போனாலும் திருப்பி டுவர்ட்ஸு என்ன சொல்கிறோம்? மீன் பொசிஷன் சொல்கிறோம். அல்லது நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். மீன் பொசிஷன் சொல்லலாம் அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லலாம். இங்கே போனாலும் திருப்பி மறுபடியும் எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டைரக்ஷன் இருந்ததுன்னா டைரக்ஷன் வித் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க பாரு. இட் இஸ் எ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். போயிட்டுன்னா திருப்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வரது தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். Simple harmonic motion is defined as an oscillatory motion in which the restoring force is directly proportional to displacement and always acts towards mean position. Clear? Okay.
இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து mathematical form of simple harmonic motion. So this is very 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 important. Clear? இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபோர்ஸில் எஃப் என்ன சொல்கிறாங்க, எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ். இந்த கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. இந்த கே வந்து என்னன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. சார் ஒமேகா என்னன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சார் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒமேகா ஈக்குவல் டு, let me write it in reading, omega equal to 2 pi f. நம்ம எஃப்னா என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எஃப் இஸ் நத்திங் பட் த டைம் டேக்கன் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட் பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட் வந்து நம்ம எஃப்னு பார்த்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட்னு பார்த்தோம். இந்த எஃப்ன்றது வெறும் ஃப்ரீக்வன்சி. சார் ஒமேகான்றது என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன வேர்டு வருதுன்னா ஆங்குலர்ன்ற ஒரு வேர்டு வருது. அந்த ஆங்கிள் எதுன்னா 2 பை 360 டிகிரி. பைன்றது 180, 2 into 180 is 360 டிகிரி. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்றதுக்கு நம்ம மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், number of oscillations per second is called a frequency. So இது f is proportional to x. F is proportional to displacement. This restoring force is directly proportional to the displacement. இப்போதான் நம்ம பார்த்தோம். So f is proportional to x. அப்போ இது ஈக்குவல்ட்ட மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வரும், கே இன்ட்டு எக்ஸு. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சார் இந்த மைனஸ் எது சார் வருது? த ஆக்ஸலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் சைட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸை போடுறோம். கிளியர் ஆர் நாட்? ஓகே. நோ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x. minus omega square x. No need to derive the steps. You keep remember acceleration equal to minus omega square x. But you need to write இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் what is k, what is omega, what is x, all these things. இவங்க எக்ஸை விட்டாங்க பாருங்கள். எக்ஸ்ன்றது என்னது ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எஃப்ன்றது என்னது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். இவங்க ஃபோர்ஸும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்ன எஃப்னு எழுதணும். எஃப் இஸ் கால்டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். யூ ஹேவ் டு ரைட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ whenever you write a expression, you should clearly write what are all the terms involved in the expression and write in டெக்ஸ்ட்டில் நீங்கள் அது பண்ணணும். என்ன பண்ணணும்னு எழுதி ஆகணும். இப்போ ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நோ யூ அண்டர்ஸ்டுட் தட் வாட் இஸ் ஒமேகா, வாட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி. And what is the difference between the angular frequency and the frequency? Omega equal to, if you simplify it, what you will get now, omega equal to square root of k by m, where k is force constant, m is mass. Clear or not? So this is the mathematical form for simple harmonic motion. Omega equal to square root of k by m. So there are other physical quantities that involve in a simple harmonic motion. What are they? They are displacement, velocity and acceleration. Sir, you know the physical quantity definition for displacement and you know the definition for velocity and also you know the definition for acceleration. But in simple harmonic context, what is the mathematical expression for displacement? X equal to capital letter A போடணும், A sin omega t. Sir, displacement x equal to A sin omega t. Sir, I understood, sir. What is velocity? What is the relationship between displacement and velocity? எப்படி பண்ணுவீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. அப்போ டி இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைடட் பை டிடி அப்படி போடுற. அப்படின்னா என்னது, இது வந்து டிஎக்ஸு
dx divided by dt தான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை தான் நான் இங்கே உனக்கு போட்டிருக்கேன். இது புரியலன்னா இதை புரிஞ்சுக்கோ. dx x equal to a sin omega t. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுக்கிற வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணி ஆகுனா வாட் யூ வில் கெட்னா யூ வில் கெட் வெலாசிட்டி. ஸோ x equal to a sin omega t. வாட் இஸ் dx by dt? அப்போ இந்த எக்ஸுக்கு பற்றி நீ என்ன போடுவ? a sin omega t தூக்கி இங்கே போட்டுருவ. I already told you derivations are not important to you, only the result is important to you. You keep remember x equal to a sin omega t because you don't have mathematics, calculus. Examiner also doesn't expect mathematical steps from your side. So dA sin இப்போ இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? a sin omega t divided by dt. இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இது கிடைக்கும். ஏன்னா சைன் ஒமேகா டி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஒமேகா டி கிடைக்கும். அந்த ஒமேகா டியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா கிடைக்கும். அப்போ ஏ இஸ் கான்ஸ்டன்ட், ஏ அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி. சிமிலர்லி இஃப் யூ மேக் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர், acceleration is nothing but the second derivative of displacement. Velocity is nothing but the first derivative of displacement. அப்போ நான் எப்படி எழுதுவேன்னா இதையே நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இதை டி பை டிடி போடுறேன். டி பை டிடி போடனா என்ன ஆகிடும்? ஏ அப்படியே வச்சுக்குவேன். காஸ் ஒமேகா டி என்ன ஆகிடும்? மைனஸ் சைன் ஒமேகா டியாக மாறிடும். இந்த ஒமேகாவை மறுபடியும் நான் இங்கே ஒமேகா டியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணுறோம்? ஒரு ஒமேகா கிடைக்கும். ஏற்கனவே ஒரு ஒமேகா இருக்குது. அப்போ ஒமேகா ஸ்கொயர். So a equal to minus capital letter A omega square into sin omega t is the expression, mathematical expression for acceleration. Suppose if you are able to derive, it's well and good. If you are not able to derive, it's okay, nothing wrong. You keep remember the mathematical expression for all these physical quantities: displacement, velocity and acceleration. Okay. Now regarding simple pendulum, sir. So I already told you in practical we have seen this simple pendulum. How to find out the time period? You know the formula T, capital letter T. See, you do not write small letter d because there is a difference between a small letter t and capital letter T. Small letter t simply represents time in seconds, whereas capital letter T represents the time taken for one full oscillation. Not more than 1, not less than 1. So time period t equal to 2 pi into square root of L by g, where L is the length of the pendulum, g is the acceleration due to gravity. All these things you need to write below the formula. So the time period always depends upon the length of the pendulum and always depends upon the gravitational pull of the earth, but it doesn't depend upon the mass of the bob. See, you are taking a mass of the bob, you are taking a bob, no, maybe it in aluminum or copper or iron, whatever it is, but we don't bother about the mass when we calculate the time period, because there is no term in mass in the equation simple pendulum. So it depends on length of the pendulum, acceleration due to gravity independent of mass of the bob. Amplitude for small oscillations. I already told you, when you make oscillations, when you allow the bob to oscillate freely, the angle subtended by the bob should not exceed 10 degree. So in the practical we have seen. Next one is the energy in simple harmonic motion. That is very important. So you know, whenever the mechanical energy comes into play, whenever there is a motion, automatically, obviously, mechanical energy will come into the picture. Whenever you talk about the mechanical energy, you should recall the two types of energy. One is potential energy and another one is kinetic energy. So when you add these two energy together, you will get a mechanical energy that is called a total energy. You know that the potential energy in general formula mgh. Here, the potential energy in simple harmonic motion is of kx square. The kinetic energy is of mv square.
So if you add both these things, what you will get? No, after making so many mathematical steps, you will arrive at the energy, the total energy E equal to, that is the mechanical energy, E equal to 1 by 2 K into capital letter A square. So this is the thing. So you should remember potential energy equal to half kx square, kinetic energy equal to half mv square. This is the general formula which you already know. And the total energy equal to, if you add these things, what you will get? No, half ka square. Now 2 more questions. Simply you can write. Define amplitude. This is one question. Amplitude is the maximum displacement of a particle from its mean position. So you have already understood. So you can write it in your own word. No need to memorize. What is a restoring force? The force which brings the particle back towards the mean position is called restoring force. So this is the definition. Q3. What is the relationship between the frequency and time period? I already told you F is equal to 1 by T. Actually, this expression is a little bit need to be refined, because F is, I already told you, F small letter F, not small letter F, capital letter F. Sorry. Small letter F. Because capital letter F represents a force, small letter F represents a frequency. This frequency is inversely proportional to T. If you want to make this inversely proportional expression into equation, you need to introduce a constant, that is F equal to, usually let the value of the constant be 1, then F equal to 1 by T. So this is the expression, final expression what you have got. Okay. Next one, 3 more question. State any 3 characteristics of simple harmonic motion. See, simple harmonic motion நாலே 3 விஷயம் உனக்கு கண்டிப்பாக வந்துடணும். Motion is periodic, restoring force always act towards mean position, force is proportional to displacement. So this should be very clearly mentioned. Motion is periodic, restoring force acts towards mean position or equilibrium position. Third one is force is proportional to displacement. எங்க force இருக்காது? mean positionல force இருக்காது. Force is equal to 0. அது ஒரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் சேர்த்துங்க. ஓகே. Derive the relationship between the acceleration and displacement in SHM. Simple, we have seen already. Acceleration is directly proportional to the displacement and opposite in the direction. நான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் போகுதுன்னா ஆப்போசிட் சைடில் ஆக்சலரேஷன் இருக்கும். திஸ் இஸ் த ரீசன் வை வி புட் மைனஸ் சைன். ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். Clear? No need to derive. If you write this answer, that is enough. I will give full mark, 3 marks. This is a 5 mark question. In this 5 mark question, all the steps given here should be there in your answer paper. So define SHM, simple harmonic motion, and derive the expression for time period of a mass spring system. See, keep very clear. Restoring force, you write F equal to minus kx, you know. Using Newton's second law, m into d square x divided by dt square equal to minus kx. அப்படின்னா என்னது? இது acceleration. Acceleration is the second derivative of the displacement with respect to time. Second derivative na square னு அர்த்தம். d square x, second derivative of displacement x. x என்றது displacement. So m into இது வந்து a. m into a. Clear or not? Equal to, this gives you, இது அப்படியே நீங்கள் எஃப்ஐ வந்து நீங்கள் இங்கே போடுறீங்க, இந்த மைனஸ் கேஎக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோ, எம் இன்ட்டு ஏ தான், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஏ தான் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ கம்பேரிங் வித் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கூட கம்பேர் பண்ண, ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணனா ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம், டைம் பீரியட் டி ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் டிவைடட் பை கே. இயர் you should keep remember the time period for mass spring system depends on mass and constant k. Spring constant, this k is called a spring constant. Clear? So this is the final thing. So revise, read, write, recall. Good.